ஒரு எவால்யூவேஷன் ஆஃப் த ஸ்மெல் ஆஃப் த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதனால் இந்த 21 நாள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலைலாம் வந்திருக்கும். சும்மா நடிக்காதீங்க, பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. நான் வேலை கூட்டில் எங்கள் அம்மா அந்த வேலை சொல்ல இந்த சொல் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்திருக்கும். ஹலோ காய்ஸ், எல்லாருமே எப்போ இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கிறதோட சில பாத்ரூமா வீட்டுக்குள்ளே இருக்கேன். நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக இருக்கேன். செம்ம பிஸியாக இருக்கேங்க. நான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மிளகா காய போடுறது, அதுக்கு சத்து மாவுக்கு அதை காய போட்டுட்டு அணில் வந்தால் தடுக்கிறது, பார்த்தீங்கன்னா காக்கா கூட சண்டை போடுறது, துணி காய போடுறது, மீன் கழுவுறது, சிக்கன் கழுவுறதுன்னு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பிஸியாக தான் இருக்கேன். அதனால தான் சரி இன்றைக்கி வந்து இந்த விலாகில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து மீன் குழம்பு செம்மையாக பண்ணுவாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எங்கள் ஊர் வந்து ராமேஸ்வரம்னு. ஸோ தட் வந்து சரி ராமேஸ்வரம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் மீன் குழம்பு வந்து நம்ம பண்ணி காமிப்போம் நம்ம பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாக். அண்ட் வாங்க ஃப்ரம் ஸ்டார்டிங்னா பக்கா ஸ்டார்டிங்லேருந்து. அப்பா ஹாய் சொல்லிடு. ஹாய், எல்லோரும் மோர் சாப்பிடுங்க. எங்கள் உடலுக்கு ஆரோக்கியமானது. மதியம் 11 மணி 12க்குள்ளே நீங்கள் எல்லோரும் மோர் சாப்பிட வேண்டும். மோர் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவோம். கொஞ்சம் கொடுப்பா. விலாக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுலேருந்து அது குழம்பாக்கி மீன் வறுத்து தர வரைக்கும் ஃபுல்லாக பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ. நல்ல கையில் தொழில் வச்சுருக்க போல. அம்மா வித்தியெல்லாம் காமிக்கிறாரு. பா போன ஜென்மத்தில் நான் டீ மாஸ்டரா நீ? பா என்னம்மா ரைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னா தலையெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. அடுத்து வந்து காமிமா தூக்கி காமிமா இந்த மாதிரி வெட்டிட்டு எங்கள் அம்மா உள்ளே போடுவாங்க. அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா இங்கேம்மா அந்த ப்ரெஷ்ஷு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பீஸாக எடுத்து இது வேணாம் இது நல்லா பீஸாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பீஸாக எடுத்து உள்ளே இந்த மாதிரி ப்ரெஷ் இருக்குது, அந்த ப்ரெஷ்ஷை வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், பார்த்தா சாப்பிட முடியாது. அதனால தான் தலையை இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கஷ்டம் கைஸ், க்ளீன் பண்ணுறது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. உங்கள் அம்மாட்டெல்லாம் கேட்டு பாருங்கள். ஐயாப்பாப்பாப்பாப்பாப்பா க்ளீன் பண்ணாலும் சில பேருக்கு சாப்பிட தோணாது இல்லைம்மா? க்ளீன் பண்ண சாப்பிடவே தோணாது. அப்போ நீ க்ளீன் பண்ணுறியா? நான் உள்ளே போட்டுமா? ஐயா வேணாம். அம்மா இன்னம்மா இவ்வளோ மணி நேரம் ஆகுது? வேணா 24/7 நாங்கள் மட்டும் கிச்சனுக்குள்ள நிற்கிறோம். இத்தனை வருஷம் அதே மாதிரி அம்மா நீ இத்தனை வருஷமா இருக்க. நான் வந்து சொன்னேன் எங்கள் அம்மாட்ட 21 days சினிமா பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க. என்னம்மா டைலாக் சொன்னேன்? இவங்களுக்குலாம் 21 days தான் ஹவுஸ் அரெஸ்ட்டு. எங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக எங்களுக்கு லேடிஸ்க்கு ஹவுஸ் அரெஸ்ட். அப்படியாம்மா? இத்தனை வருஷமாம்மா கல்யாணம் ஆகி? 34 years ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கியாம்மா நீ? ஆமாம் சார். அப்பா இப்படி போய் எங்கள் அப்பா சொல்லுங்க, அப்பா உன்னை எங்கே கூட்டிகிட்டு போயிருக்காரு? அது வேறு சார். ஓ கிச்சனு ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறியா? நீங்கள் மட்டும் 21 நாள் இருக்கிறதுக்கு எவ்வளோ வீட்டுக்குள்ளே? நாங்கள் எப்போவுமே இப்படி தான் இருக்கோம். அதுக்காக சொன்னேன். ஃபீல் பண்ணி அழுவாமா? வேண்டாம் சார், நல்லா இருக்கும். அப்பா கை காலெல்லாம் வலிக்குதுப்பா. எக்ஸசைஸ்லாம் பண்ண தேவையில்லை, மீன் க்ளீன் பண்ணால் போதும் போல். அம்மானாலும் சரி அப்பானாலும் சரி அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும். கூப்பிட்றதுக்குள்ளே ஓடி வந்துடணும். ஒரு தடவை மத்தியானம் உங்களுக்கு ஒரு நேரம் சமைச்சு கொடுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி சரத்து வந்து மீன் சுத்தம் பண்ணுறேன்னு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இனி மீன் சுத்தம் பண்ணி முடியல. இதை சுத்தம் பண்ண மீனை கொண்டு போய் இனி சமைக்கணும். அது நல்லா சமைக்கணும். நல்லா சமைக்காட்டி நல்லா இல்லைன்றுவீங்க. சமைச்ச சாப்பாடே சாப்பிட உட்காந்தா கூப்பிட்டா செல்லை நோண்டிட்டு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல, ஒழுங்காக எந்திரிச்சு வர்றதில்ல. அதனால் எல்லோரும் அவங்கவுங்க அப்பா அம்மாவை நல்லா ரொம்ப மரியாதையாக ரெஸ்பெக்டாக பாசமாக கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஓடி வந்துடணும். அம்மா இப்போ தான் பாசத்தோடு சமைக்கிறியாம்மா எனக்கு? ஆமாம் சரத்து. சரத்து இன்னைக்கு எல்லா வேலையும் கெட்டு போச்சு சரத்து. சரத்து டைம் வேறு ஆயிடுச்சு சரத்து. எங்கிட்ட கொடுத்துட்டே வரலாம். இவ்வளோ சிரமமாக இருக்கு.
பார்ப்பா நானும் அம்மாவை சேர்ந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். பக்கம் அப்பா பாருப்பா நாங்கள் இவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கோண்ணே. ஆ பாப்பா ஹாய் சொல்லிடு எல்லாருக்கும். ஹாய். எங்கள் அப்பா டான்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஒரே காமெடி தான். 21 days ஃபன் தான் வீட்டில். பிக்சர் வேற பார்க்கணும், மலையாள மூவி வேற பார்க்கணும், டெய்லி படம் வேறு இதில். எங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு 3 years கம்பல்சரி அமேசான் பிரைமில் ஒரு படம் பார்த்துருவோம். நாங்கள் 3 பேர் உட்காந்து ஹாலில். மலையாளம் படம், நல்ல மலையாள படம், மலையாளம் தமிழ் எல்லாம் பார்க்க போகிறோம். சரியா? இப்போவே டயர்ட் ஆயிடுச்சுப்பா தம்பிகளா. எப்போ சமைக்க போகிறேன்னு தெரியல. இன்றைக்கி 12:30 மணி. இந்த சரத்து கூட விளையாண்டே பொழுது முழுசும் போயிடுச்சு. நான் இருக்கிறப்ப தான் விளையாட முடியும். சரி சரத்து, நான் என்ன எல்லா நாளுமா அவங்க கூட இருக்க போகிறேன். ஆமாம், அது ரொம்ப வேல்யூபிள் டேஸ் தான் சரத்து. அது ஒரு சந்தோஷம் இல்லை சொல்லலை. ஆனால் வேலை பார்க்க முடியல, வயசு பொண்ணு வேணா கூப்பிட்டு வரமா வேலை பார்க்குறது. ஐயோ ஏதாச்சும் ஒரு பொண்ணு வேணா கூப்பிட்டு வரமா வேலைக்கு. வேண்டாப்பா. அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு அந்த பொண்ணு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? இந்த காலத்துல நான் தான் அந்த பிள்ளைய பார்த்தேன். அவ வந்தா அவளுக்கு சேர்த்து சமைச்சு போடணும். நமக்கு நான் அங்கே போய் நின்றோம் 4 அடி தூரத்தில். மீன்லாம் கழுவு வரவே வராது, பக்கத்துலேயே வராது. கைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செடி வளர்க்குறோம் நாங்கள். இது என்னன்னு தெரியுமா? எல்லாம் காசு கொடுத்து வாங்குவீங்களா கருவேப்பிள்ளை, அதுதான் எங்கள் வீட்டில் செடி. நாங்கள் இங்கே தான் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிடுவோம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே செடிஸ். இது பார்த்தீங்கன்னா அம்மா இதில் என்னென்ன செடிமா இருக்கு? சும்மா சொல்லு, சும்மா அப்படியே சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சதான் சொல்லுமா. சும்மா பரண்டை இருக்குது, கீரை இருக்குது, நிறையா டைப் ஆஃப் கீரை இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரை, இங்கே பார்த்தீங்கன்னா வாழை மரம், தென்னை மரம். அண்ட் இருமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் எதுவும் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய தக்காளி எல்லாமே வளர்க்குறாங்க வீட்டில். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடியை பற்றி, எங்கள் வீட்டில் இருக்க செடிகளை பற்றிலாம் ஒரு விளாக் வேணும் அப்படின்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவை வச்சு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி என்னென்ன செடி, என்னென்ன கீரை, இது என்னென்ன முருங்கைக்காய் அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். வேணும்னா கமெண்ட் கரோ, ஓகே கரோ. இப்போ க்ளீன் பண்ணியாச்சு மீன். இனி இந்த க்ளீன் பண்ண இடத்த க்ளீன் பண்ணணும், அதுதான் முக்கியம் சரத்து. அப்போ தான் நம்ம அதுவழியே வரும்போது வீசாமல் இருக்கும். நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைசால் ஊற்றி தெளித்து விடணும். பசங்க எல்லா வேலையும் செய்யலாம். சரத்து இதை க்ளீன் பண்ணி சரத்து. இப்போ நான் விளக்கமாக எடுக்கணும் கரெக்டாக. ஆமாம் சரத்து. கைஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பசங்களாம் வேலை பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது, வேலை பார்க்கலாம். இல்லை கரெக்டு தானே, அம்மாக்காக தானே பண்ணுறோம். இல்லைம்மா? அதனால் இந்த 21 நாள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலைலாம் வந்திருக்கும். சும்மா நடிக்காதீங்க, பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. நான் வேலை கூட்டல, எங்கள் அம்மா அந்த வேலை சொல்லலை இந்த சொல்ல. கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்திருக்கும். அது விளக்குமாறு வேறு. ஸோ தட் வந்து இது நம்மக்குள்ளே இருக்கணும், ஓகேவா? யாரும் வெளியே யாரும் சொல்லுவோம் தெரியாமா? அந்த லைசால கொஞ்சம் ஊற்ற கழுவோம். மீன் கேட்டது ஒரு குத்தமாடா, கடைசியில் விளக்குமாரோடு நிற்க விட்டாங்க. சரிம்மா, அது ரூல்ஸ் வேறு இருக்குங்க. ஸோ தட் ப்ளே பை த ரூல்ஸ். பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுச்சு. அம்மா ஹாய் சொல்லி. ஹாய், நல்லா இருக்கீங்களா? மீனுக்கு கடைசியாக ஒரு வழியா வாழ்க்கையில் இந்த மாதிரி மீன் கழுவிருக்கியாம? கழுகுனதே இல்லை சரத்து. என் கூட சேர்ந்து நல்லா கழுவுனதுமா, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக பண்ணோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் குளிச்சுட்டு சமையல் கட்டுக்கு வந்தாச்சு. அம்மா என்ன மெனுன்னு சொல்லிடுமா அவங்கள்ட்ட? இது கைக்குத்தல் அரிசி சரத்து. கைக்குத்தல் அரிசி அந்த இது உடம்பு நல்லதாம்மா, சாதா அரிசியோட ரொம்ப நல்லது. இதில் நிறைய இது இருக்கும், தவிடு. பாலிஷ் பண்ண அரிசியோட தான் நல்லது. ஓ, பாலிஷ் பண்ணாத அரிசி. பாலிஷ் பண்ணாத அரிசி. முடிஞ்சிருச்சு. அடுத்து இது கேரளா அவியல் சரத்து. எல்லா காயும் பாவக்காய் ஒன்று, பாவக்காய் வெண்டிக்காய் போடக்கூடாது.
மிச்ச எல்லா காயும் போடலாம். போட்டு மஞ்சள் உப்பு போட்டு அவிச்சிருக்கேன். கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சமைக்கிறேன், நீ சமைக்கிறியாம்மா? நான் சமைக்கிறேன், நீ help பண்ணு. நம்ம சமைச்சேன்னு வச்சுக்கோ, நீ சமை. நான் சமைச்சு வச்சுக்கோ இன்னும் 4 மணி நேரம் இல்ல, ஆயிரும். என்ன மீன் குழம்பு தான் நீங்கள் கேட்க போகிறோம்மா? மீன் குழம்பு. ராமேஸ்வரம் மீன் குழம்பு. ராமேஸ்வரம் மீன் குழம்பு. சரிம்மா, இது நம்ம பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவாங்க எங்கள் அம்மா. சும்மா அந்த அரைச்சி இந்த உருண்டையெல்லாம் பிடிச்சி அப்படிலாம் இல்லைம்மா. எங்கள் அம்மா வெறும் ரொம்ப 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 சிம்பிளாக பண்ணும். அம்மா பண்ணுமா, தேவையான முன்ன பின்ன சாப்பாடு எடுத்துருந்தா தெரியும், எங்களுக்கு இப்படி பண்ணணுன்னே தெரியலம்மா. முன்ன தேவையான பொருட்கள் சொல்லு. தேவையான பொருட்கள் மீன் குழம்புக்கு: சின்ன வெங்காயம், தக்காளி 2, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஓகேயா? அவ்வளோதானே. அது என்ன புளி? இது புளி ஊற போட்டுருக்கேன் சேர்த்து. புளி நல்லா கரைச்சிடணும். ஓகே ஓகே. நல்லா கரைச்சிட்டு இந்த இதில் தேவையான உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மசாலா தூள் போட்டு இதிலே நம்ம அந்த கரெக்டாக அந்த பக்குவம் பார்த்துடணும். அப்படின்னா புளியை கரைச்சிட்டு அதில் மசாலா தூள் போட்டு உப்புத்தூள் போட்டு எவ்வளோ குழம்புக்கு நம்ம தேவையோ அவ்வளோ கரைச்சி இதில் வச்சிடணும். சரி பண்ணு. ஏ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்கணும், மீன் குழம்பு சொல்லி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சரத் தான் வந்து புளி அரைச்சிட்டு இருக்கோம் பாருங்க. நல்ல புளியை, தேவையான புளியை தண்ணியில் ஊற்றி புளியை ஊற்றி கரைக்கவும் இதோ பண்ணவும் பண்ணாரு கைஸ். தப்பு இல்லை, நான்லாம் நல்லா சாப்பிடுவேன்ல. சொல்கிறது வந்து நம்மளே சமைச்சு நார்மலாக சாப்பிடணும் ஃபியூச்சர்லாம். அதனால் இதுக்கு எப்பயும் ரெடியாக இருந்தது. புளி கரைச்சேம்மா, புளிக்குது புளி தண்ணினால வேகவும் தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், தயிர் எல்லாத்தையும் அரைச்சிட்டு இது மொத்தமாக போட்டு கிளறி விட்டுருவோம். அவ்வளோதான். இறக்கி வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போடணும். கைஸ் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக ஐயாம்மா சொல்லுமா, பல வருஷமாக மீன் யாருமா வரப்பா நம்ம வீட்டில்? சரத்து இருந்தேன்னா பரட்டுறது மேரினேட் பண்ண சரத்து, வறுக்கிறது சரத்து சூப்பராக மீன் வறுப்பான். இப்படி சர்டிஃபிகேட்லாம் போதுமா? ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்: மஞ்சள் தூள், இந்த கண்ணாடி வேறு இறங்கிக்கிட்டே இருக்கு. அடுத்து மிளகா பொடி போடுமா. எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக சமைப்போம். ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணி அரைச்சி உருட்டி மசாலா அப்படிலாம் பண்ண மாட்டோம். வெறும் சாதா மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு. தெரியுதா? இப்போ பெரட்டில் சும்மா மேரினேட் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவல் ஆகும். இப்படி பரட்டிக்கிட்டே இருக்கிறப்ப கை வந்து இந்த மாதிரி இதே நம்ம வீட்டுனால தப்பு கிடையாது. அப்பப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். வறுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. எங்கள் அம்மா அதில் வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு வறுத்து அப்படியே போட்டு எல்லாத்தையும் பிசைஞ்சிரும். அதே மாதிரி இப்போ நல்லா பரட்டிட்டு ஆர்வக்குள்ளரில் நம்ம பசங்க இந்த 21 நாள் நான் சமைக்கிறேன்னு வந்துட்டு பரட்டிட்டு கண்ணெலாம் வச்சிங்கன்னா 2 நாளைக்கு மீன் குழம்புலாம் சாப்பிட முடியாது, ஒன்றுமே சாப்பிட முடியாது, கண்ணே தர முடியாது. அதனால் ஒரு பெஸ்ட்டு ரெமடி நான் ஒன்று சொல்லி தரேன்னா, நல்லா நக்கிட்டு கையை கழுவிட்டு சோப் போட்டு கை கழுவுங்க. இல்லாட்டி முடிஞ்சிடும், தெரியாமல் உடம்புல எங்கே வச்சிங்கனாலும் கை எரிஞ்சிடும். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பறிச்சுட்டு வர சொன்னாங்க. பட் வெளியே வந்திருக்கேன். இதுதான் நம்ம கருவேப்பிலை செடி. காடு மாதிரி நிற்குதா, இதுலேருந்து நல்லதை பார்த்து கருவேப்பிலை
அம்மா நீ அதே சொல்லி தேவையான அளவு உப்பு அப்போ கரெக்டாக சேனல் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. வெங்காயம் நல்லா வதங்குறது. ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கு. புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கு. நீ கரைச்சி வச்ச தண்ணி இருக்குல்ல சரத்து, அது கரைச்சி வச்சதுல குழம்பு மிளகாத்தூள். இது நம்ம வீட்டில் திரிச்ச குழம்பு மிளகாத்தூள் எவ்வளவு தேவையோ நமக்கு. என்னென்ன போட்டு அரைச்ச குழம்பு மிளகாத்தூள்? மல்லி, மிளகு, குருமிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், கடலைப்பருப்பு, பச்சரிசி, மஞ்சத்தூள். நமக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ ஒன்றும் அந்த அளவுக்கு போடணும் சரத்து. அதே மாதிரி ஒரு இது பார்த்துங்க, இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி சும்மா எடுத்துக்கிட்டு இருக்கோம்லம்மா. நல்லா ஏதாவது தப்பாலாம் இருந்தால் போல் எங்கள் குழந்தை நாங்கள் ஒன்றும் பரம்பரையான என்னம்மா ஃபுட்டு சேனல்லாம் கிடையாது. நான் ஏதோ 20 நாள் சும்மா இருக்கேனே, எங்கள் அம்மா சமைச்ச மீன் குழம்பு நீங்களாம் பார்த்தா நல்லா இருக்குமே தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் வந்து ஒரு சேனல்லையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. உப்பு 200 கிராம், 200 கிராமோ, ஐயோ மசாலா தூள் 50 கிராம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் நாங்கள் எப்படி சமைக்கிறோமோ அப்படி சொல்கிறோம். அதை பார்த்துட்டு நீங்களும் இப்படியோ சமைங்க, இப்படியோ வரும் கடைசியில். சரியா? பார்த்து இது அப்படியே நல்லா வதங்குது இல்லை, இந்த நல்லா வதங்கவும் இந்த கரைச்சி வச்ச அப்படியே இதை ஊற்றிடணும். அப்படி அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது நல்லா கொதிச்சு, இது நல்லா கொதி வந்து மசாலா மணம் போகும்போது மீன் போட்டுட்டு 10 நிமிஷம் கழியும் இறக்கி வச்சிடணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சம்மா. பார்த்தீங்களா, சொன்னேன்ல எங்கள் வீட்டு மீன் குழம்பு ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சும்மா வரது அது சொன்னால் இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் தான் டேஸ்ட்லாம் கிடையாது. இப்படியும் பண்ணால் ஒரு டேஸ்ட்டு தான். சிம்பிளஸ்ட் மெத்தட் மீன் குழம்பு இதுதான். ஸோ தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? சும்மா அதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்லணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லணும் இல்லைம்மா? இது இவ்வளோ செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். ரைஸ் பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அந்த அம்மா அப்படி இந்த மீன் அந்த கல்லில் போட்டோன்னே ஒரு எவால்யூவேஷன் ஆஃப் த ஸ்மெல் ஆஃப் த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடும் இந்த வெங்காயம் தான் ஹைலைட்டு. வெள்ளைப்பூடியும் வெங்காயத்தையும் அந்த மசாலாலே பிரட்டி அதை மேலேயே அப்படியே போடுங்க, கருவேப்பிலையும் வேறு லெவலில் இருக்கும். என்ன கைஸ், ஸ்மெல்லு வருதா? வரணுமே, வந்திருக்கணுமே வீடியோ மூலியமா. நல்லா இழுங்க. இங்கே ஒரு மீன் வறுக்கிற ஸ்மெல் வரல, வேறு எங்கேயும் இல்லை.
வீடியோலேருந்து அப்படியே காற்று வழியாக அப்படியே உங்களுக்கு வருது. கண்ட்ரோலே பண்ண முடியல, அவ்வளோ செம்மையாக இருக்குது. எடுத்து ஒரு வாயில் போடணும் போல் இருக்குது. நாக்கு போட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும். அப்படியே கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஊற்று ரைட்டு போதும். ஹே காய்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சமைச்சாச்சுல அம்மா சமைச்சாங்க. நான் ஹெல்ப் பண்ணேன். அம்மா ஹெல்ப் பண்ணலாமா உனக்கு? நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். நான் தான் கழுவுனேன் எல்லாமே. அண்ட் பார்த்தீங்கன்னா தலைவர் இப்பயும் போல அவர் பாட்டு வருவார் சாப்பிட்றதுக்கு. இன்னும் கிச்சனில் என்ன நடக்குதுன்னு ஆனால் இன்னைக்கு புதுசாக ஒரு அதிசயம் நடந்திருக்கு. ஆனால் மீன் கழுவுறதுக்கு மீனை வெட்டுறேன்னா மீனுக்கு கழுவி கொடுக்குறதுக்கு சார் செஞ்சுருக்காரு. இருந்தாலும் பெரிய இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம், வரவேற்கத்தக்கது. பரவாயில்ல. ஆனால் அந்த மீன் வாங்குறதுக்குள்ள நீங்களாம் பார்க்கும்போது நீங்களும் நினைப்பீங்க, ஏன்னா அவங்க மட்டும் மீன் சாப்பிட்றீங்களா? 2 மணி நேரம் நின்றுருக்கேங்க மார்க்கெட்டையும் பேருந்து. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் கொண்டாண்டாங்க, எப்படா மீன் வரும் நின்று அவனை போலீஸ் ஒரு பக்கம் விரட்டுறான். நிற்காதீர்கள், போய்கொண்டே இருங்கள், சோசியல் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். கடைசியில் முரல் கிடச்சிது, வாங்கிட்டு வந்தேன். அருமையான சாப்பாடு. ஆமாம், இப்போ இருக்குப்பா எங்கள் அம்மா சமைச்ச மீன் குழம்பு. எப்போவுமே உங்கள் அம்மா சாப்பிடும். ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க எப்படி மீன் குழம்பு வைக்கிறேன்னு. ஏன்னா அவங்க வைக்கிற மீன் குழம்பு வேறு, இது எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு. எங்கள் அம்மா வைக்கிறது அப்படியே உங்கள் அம்மா வச்சுருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த க்ளீன் பண்ண பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் நல்லா சாப்பிடுவேன். எனக்கு முள்ளெலாம் பெருசாகவே இருக்காது, பாதி இவ்வளோ சாஃப்டாக இருக்கும். காரசாரமாக இருக்குது. இந்த குழம்பு மீன் செம்மையாக வந்துருக்கு. சரி, பார்த்தது போதும், வயிறு வலிச்சிடும் எனக்கு. போய் எல்லாம் வீட்டில் என்ன சமைச்சிருக்காங்களோ போய் சாப்பிடுங்க. இன்னொரு நாள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், சரியா? அருமை. இதே மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக மீன் கழுவி எல்லாருமே 21 நாள் ஃபன் பண்ணுங்கள் வீட்டில். சும்மா தான் நான் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் இதே மாதிரி நாங்கள்லாம் சேர்ந்து ஏதாச்சும் வீடியோ பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? இப்போ பாய் சொல்லிடுறேன். பாய்.